Hello friends, welcome to Kalivani's Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாம்பே ஹல்வா. ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு அதே டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் ஈஸியாவும் செய்யக்கூடிய ஒரு ஹல்வா ரெசிபி இது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க फ्रेंड्स, இப்போ இந்த பாம்பே ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பாம்பே ஹல்வா செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு corn flour சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத நல்லா கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு கடாயில 1/4 கப் அளவுக்கு sugar சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த sugar நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம கரைச்சி வச்சிருந்த corn flour மறுபடியும் ஒரு தடவை mix பண்ணிட்டு இதல சேர்த்துக்கோங்க. இந்த corn flour சேர்க்கும்போது இன்னொரு கையால கலந்து விட்டுட்டே இருங்க. சக்கரை கரஞ்சா போதும், பாகுபதம்லாம் வரணும்ன்ற அவசியம் இல்ல. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ mix பண்ணும்போது பாத்தீங்கன்னா கட்டிங்க ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா அது கட்டி கிடையாது. பார்க்கிறதுக்கு ஜஸ்ட் தெரியுது அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ காமிக்கிறேன் பாருங்க. corn flour ஓரளவுக்கு இந்த மாதிரி திக் ஆயிடும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க. இப்போ corn flour வெந்து அல்வா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கிளாஸியா பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா பண்ணுற ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்த நெய்யை அல்வா நல்லா அப்சார்ப் பண்ணி ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், தேவையான அளவு முந்திரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலரை நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் சேர்க்குற முந்திரி நம்ம வறுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக இங்கே ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக குங்குமப்பூவை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் அந்த கலரை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அல்வா வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த சுகரோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அல்வாவை டோட்டலாக கிளறி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆகும். நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அல்வா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர்லேயும் இருக்கும். இது வரைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இந்த அல்வாவை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரேவோ இல்லை ஒரு பிளேட்டில் நெய் நல்லா தடவி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருந்தேன். இப்போ இதில் இந்த அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளாட்டான பேஸ் இருக்கிற பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா செட் பண்ணிவிடுங்க. மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு தூவிக்கோங்க. முந்திரியை தூவினவுன்னு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 மணி நேரம் இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நான் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. நெய் தடவின நைஃபை வச்சு இந்த சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. மேலே ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே பாருங்கள், அல்வா அதுவாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான அதே டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டான பாம்பே ஹல்வா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.